தி தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022 அதில் உள்ள பிரிவுகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 இது எதுக்காக வந்த சட்டம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 1994 அதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்படுகிறது. Be it enacted by the Legislative Assembly of the State of Tamil Nadu in the 73rd year of the Republic of India as follows. இதனுடைய பிரிவு 1 அதில் இருக்கிற அடிப்படை விஷயங்களை நாம் பார்க்கலாம். குறுந்தலைப்பு, எல்லை மற்றும் நடைமுறைக்கு வருதல். இந்த சட்டம் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022 என்று அழைக்கப்படும். இதில் உரிமை அப்படிங்கிறது ஓனர்ஷிப் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது, ரைட்ஸுங்கிற அர்த்தத்தில் இல்லை. அதனால அதை குடியிருப்பு உடைமை சட்டம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு முதல்ல யோசனை பண்ணேன். அப்புறம் உரிமை சட்டம்ங்கிறதும் ஓகே, ஓனர்ஷிப் அப்படிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதனால இந்த சட்டம் தமிழ்நாடு அடுக்கு மாடி குடியிருப்பு உரிமை சட்டம் 2022 என்று அழைக்கப்படும் அப்படின்னு உயர்த்தோம். தமிழ்நாடு மாநிலம் முழுமைக்கும் இது பொருந்தும். ஸோ தமிழ்நாடு ஃபுல் ஸ்டேட்டுக்கும் இது பொருந்தும். இந்த சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வரும் என்று மாநில அரசாங்கம் அறிவிக்கிறதோ அந்த நாள் முதல் நடைமுறைக்கு வரும். வெவ்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு நாள்கள் நடைமுறைக்கு வரும் நாள்கள் என்று அறிவிக்கப்படலாம். பிரிவு 2 வழக்கமாக எல்லா சட்டத்திலையும் இருக்கிற மாதிரி இந்த சட்டத்திலும் பிரிவு 2 முழுக்க வரையறைகளை பற்றி பேசுகிறது. இதுல செக்ஷன் 2A ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணியிருக்கு. அபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அபார்ட்மெண்ட் என்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு செப்பரேட் என்டைட்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு வீடு மாதிரியே ஒரு தனி யூனிட். அது இதில் அனைத்து வசதிகளும் அங்கே இருக்கணும். ஒரு வீடுன்னா அதுக்குண்டான அனைத்து வசதிகளும் அங்கே இருக்கணும். அதை கொண்ட ஒரு பெரிய ஒரு பார்ட், அதனுடைய ஒரு பார்ட், ஒரு பெரிய சொத்தினுடைய ஒரு பார்ட் இதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதனுடைய ஒரு பார்ட் அபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுக்குமாடி குடியிருப்பு என்பது தனிப்பட்ட அனைத்து வசதிகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெரிய சொத்தின் ஒரு பகுதியாகும். இதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறைகளோ இருக்கலாம், அல்லது சுவர்களால் அடைக்கப்பட்ட வெளிகளோ இருக்கலாம். வெளினா ஸ்பேஸ். ஸோ 4 பக்கமும் சுவர்கள் இருக்கு, அந்த சுவர்களுக்குள்ளார ஒரு இடம் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடமாக இருக்கலாம். அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களில் அமைந்திருக்கலாம். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அல்லது ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதியில் அமைந்திருக்கலாம். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதனுடைய ஒரு பார்ட்ல இருக்கலாம். குடியிருப்பு அல்லது வர்த்தக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படலாம். இங்க ரெசிடென்ஷியலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ குடியிருப்புனா வெறும்னா குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை, வர்த்தக நோக்கத்திற்காகவும் இது பயன்படுத்தப்படலாம். அல்லது அந்த மாதிரி பயன்படுத்துவதற்கான உத்தேசம் இருக்கலாம், அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கலாம். இதை பிளாக், சேம்பர், டுவெல்லிங் யூனிட்டு, ஃப்ளாட்டு, ஆஃபீஸு, ஷோரூமு, ஷாப்பு, ப்ரிமிசஸ், சூட், டெனமெண்ட், யூனிட், இப்படி எந்த பேர் வேண்டுமானாலும், இதெல்லாம் இல்லாமல் வேறு பெயர்களால் வேண்டுமானாலும் இதனை அழைக்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இலக்கணம். ஸோ 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்ட இடத்தை கொண்ட ஒரு தனிப்பட்ட வசதிகளை கொண்ட, அனைத்து வசதிகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பார்ட், தட் இஸ் கால்டு அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ டோர் நம்பர் நம்ம வீடுகளுக்கு, தனிப்பட்ட வீடுகளுக்கு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் நம்பருங்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு குடியிருப்பு, அந்த குடியிருப்பை அடையாளம் கட்டணும் இல்லையா, எந்த வீடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக இடப்படுகிற ஒரு இலக்கம். இதில் வெறும் நம்பர் மட்டும் இருக்கலாம், ஒரு டிஜிட் மட்டும் இருக்கலாம், அல்லது டிஜிட் கூட ஏதாவது ஒரு லெட்டர்னு கூட சேர்ந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னாக்க FF அப்படின்னு போடலாம், அதில் செகண்ட் ஃப்ளோர்னா SF அப்படின்னு போடலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா அது வெறும் டிஜிட் மட்டுமா வச்சுக்கலாம், இலக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். 103, 101, 201, 203, 301 அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோர் நம்பர் ப்ளஸ் யூனிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இரண்டையும் சேர்த்து, எழுத்து ப்ளஸ் இலக்கம் ரெண்டையும் சேர்த்தும் சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட் ஓனர் அப்படின்னா யாரு? ஸோ குடியிருப்பின் உரிமையாளர் தான் அதனுடைய சொந்தக்காரர். அவர் தான் அது குடியிருப்போட ஓனர் அல்லது அப்பார்ட்மெண்ட் ஓனர் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு குடியிருப்பை 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் குத்தகைக்கு எடுத்திருக்கிற ஒரு நபர், ஒரு லீஸுக்கு ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னா, 30 இயர்ஸ் குறையாம ஒருத்தர் லீஸுக்கு எடுத்திருக்காருன்னா அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளாரையே வருகிறார். ஸோ அந்த லீஸ் ஹோல்டரையும் நம்ம ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அப்ராப்ரியேட் அத்தாரிட்டினா யார் அப்படின்னு கேட்டாக்க, சரியான அதிகார அமைப்பு யார் அப்படின்னு கேட்டாக்க, உள்ளூர் ஆட்சி அமைப்பை குறிக்கும். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் எதாவது இருந்ததுனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேஷன் இருந்ததுன்னா அந்த கார்பரேஷன், அல்லது மாநகராட்சி இருந்ததுன்னா மாநகராட்சி, அல்லது ஒரு நகராட்சி அல்லது ஊராட்சி, எதுவாக இருந்தாலும் அந்த உள்ளூராட்சி அமைப்பை குறிக்கும். அதுதான் அங்கே சரியான
அதிகார அமைப்பு. அல்லது அப்படின்னாக்கா வேற ஏதாவது டிஃபரன்ஷியேட் இருக்கானா இருக்கு. கட்டிட திட்டங்களுக்கு அனுமதி அளித்தல், இந்த மாதிரி ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி அளித்தல், அல்லது கட்டிடங்கள் முழுமை பெற்றதற்கான சான்றிதழை வழங்குதல், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கான அதிகாரம். இந்த அதிகாரங்களுடைய மத்திய அல்லது மாநில அரசுகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, தற்போது நடைமுறையில் உள்ள ஒரு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அதிகார அமைப்பு, அதுதான் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அசோசியேஷன் அப்படின்னா என்ன? அசோசியேஷன் அல்லது சங்கம் என்பது குடியிருப்பு உரிமையாளர்களின் சங்கமாகும். ஒரு 10 யூனிட் இருக்கு, அதுல 10 உரிமையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கலாம். இந்த சங்கம் தன்னுடைய பெயரால் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியும். ஸோ அந்த சங்கம், இந்த அசோசியேஷன் கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ஸ், அதுவே தன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியும் அதனுடைய பெயர்ல. இது கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி டெஃபினேஷன்ல வர மாதிரி இருக்கு. துணை விதிகளுக்கு ஏற்ப இவை அமைக்கப்படும். பைலாஸ் இருக்கும். இந்த ஒரு அசோசியேஷன்னாக்கா அந்த அசோசியேஷன் எப்படி செயல்பட வேண்டும், அதனுடைய அதிகாரங்கள் என்ன, அதனுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துணை விதிகளில் வகுக்கப்பட்டிருக்கும். பில்டிங் அப்படின்னா என்ன? பில்டிங் கட்டிடம் என்பது 4 அல்லது அதற்கு மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட ஒரு சொத்து ஆகும். பைலாஸ் துணை விதிகள் என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 6 குறிப்பிட்டபடி உருவாக்கப்பட்ட சங்கத்தின் துணை விதிகள் ஆகும். இப்போ அசோசியேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த அசோசியேஷன் பிரிவு 6 தான் சொல்லப்படுகிறது. அது எந்த துணை விதிகளின்படி உருவாக்கப்படுகிறதோ அந்த விதிகளுக்கு துணை விதிகள் அல்லது பைலாஸ் அப்படின்னு பேரு. கார்பெட் ஏரியா அப்படின்னா என்ன? கார்பெட் ஏரியாங்கிறது ஒரு தரைப்பரப்பு. அதாவது இப்போ நம்ம ஒரு குடியிருப்பு வாங்கியிருக்கிறோம், ஒரு ஃபிளாட் ஒன்று வாங்கியிருக்கிறோம், ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பயன்பாட்டுக்கு உள்ள பயன்படுத்தக்கூடிய நிகர இடம், அந்த பகுதி தான் தரப்பரப்பு. அதுதான் நம்ம கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். அல்லது எளிதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கார்பெட் எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபுல்லா அடைச்சதுனாக்கா அந்த கார்பெட் எவ்வளவு ஏரியா அடைச்சிருக்கோ அந்த ஏரியா, அதுதான் நம்ம கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த வெளிச்சுவர்கள் இருக்கு இல்லையா, சுற்றிலும் இருக்கிற அந்த சுவர்கள், அந்த சுவர்கள் எடுத்துக்கொள்கிற இடம் இருக்கு இல்லையா, அதனுடைய தடிமன், அந்த இடம். அப்புறம் சர்வீஸ் ஷாப்டுகளுக்கு கீழே உள்ள பரப்பு, வராந்தாவின் பரப்பு, திறந்த மொட்டை மாடி பரப்பு அல்லது பால்கனி பரப்பு, இதெல்லாம் இதுல சேராது. ஆனா உங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள, உங்களுடைய பிளாட்டுக்கு உள்ள இருக்கிற பார்ட்டிஷன் வால்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கோ அந்த இடத்தை அது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சேர்த்து தான் நம்ம இதுல கணக்கில் சொல்றோம். கார்பெட் ஏரியாங்கும் பொழுது இன்டர்னல் வால்ஸ், அந்த இன்டர்னல் வால்ஸ் ஏரியா அது எவ்வளவு இடத்த அடைச்சிட்டு இருக்கோ அதையும் சேர்த்து தான் நம்ம கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு இந்த டெஃபினிஷன் சொல்லுது, இந்த ஆக்ட்ல இருக்க டெஃபினிஷன் சொல்லுது. இதுல இந்த ஷாப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஷாப்ட் அப்படின்னா சர்வீஸ் ஷாப்ட் அப்படின்னா, சர்வீஸ் ஷாப்ட்னா யாரோ ஒருத்தர் சேவை தண்டு அப்படின்னு ஒரு இடத்துல எங்க மொழிபெயர்த்திருந்தாங்க. அது இல்லை, அது ஷாஃப்ட் அப்படிங்கிறது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லிஃப்ட்ல மேலே கீழே போயிட்டு வரதுக்கு ஒரு பேசேஜ் வேணும் இல்லையா, அந்த பேசேஜ் தான் ஷாஃப்ட்னு பேரு. அந்த ஷாஃப்ட்டுங்கிறது வர்டிகலா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பிங் லைன்ஸ் இருக்கு, பிளம்பிங் லைன்ஸ் நேராக கீழே இறங்குது. ஸோ அதில் போயிட்டு மேலே கீழே போயிட்டு வரதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதை இருக்கணும். அந்த பாதைக்கு தான் சர்வீஸ் ஷாஃப்ட் அப்படின்னு பேரு. அது வர்டிகலா இருந்தால் அது ஷாஃப்ட். இது வர்டிகலா இல்லாம டக்டா இருந்து ஹரிசாண்டலா இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்படி இருந்தாலும் அது ஹரிசாண்டலா இருந்தாலும் அது வர்டிகலா இருந்தாலும் தட் இஸ் கால்டு டக்ட். இதுவும் இந்த சேவை பணிகளுக்காக கட்டடத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு பாதை. அது செங்குத்தாகவும் இருக்கலாம் அல்லது கிடைமட்டமாகவும் இருக்கலாம். இது பேர் டக்ட் அப்படின்னு பேர். ஸோ இது ஒரு டெஃபினிஷனுக்காக சொல்றோம். காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், பொது இடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன பொது இடங்கள் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அதையும் டெஃபைன் பண்ணியிருக்காங்க. பொது பகுதிகள் அல்லது பொது வசதிகள் அப்படிங்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் அதுதான். மாடி படிக்கட்டுகள் எல்லாருக்கும் பொதுவான இடங்கள். மின்தூக்கிகள், லிப்ட், படிகள் மற்றும் மின்தூக்கிகளுக்கு முன் இருக்கும் இடங்கள். மின்தூக்கிகள் இருக்கு, லிப்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, நிற்கிறதுக்கு போறதுக்கு அந்த இடம். தீ விபத்தின் பொழுது வெளியேறுவதற்கான வழிகள், இந்த திட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பொதுவான நுழைவு வழிகள் மற்றும் வெளியேறும் வழிகள், இது எல்லாம் பொது இடங்கள். அதே மாதிரி பொதுவான அடித்தளங்கள், இந்த ஸ்டில்ட் மாதிரி இருக்கிற இடங்கள், அந்த இடங்கள். மொட்டை மாடிகள், பூங்காக்கள், விளையாட ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள், திறந்த வாகன நிறுத்துமிடங்கள், ஓப்பன் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருக்கலாம், அந்த மாதிரி இடங்கள். மற்றும் பொதுவான பொருள் வைப்பு இடங்கள், காமன் திங்ஸ் இருக்கு அதெல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடங்கள். கட்டிடத்தை நிர்வகிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள ஊழியர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள். பாதுகாவல் ஊழியர்கள், செக்யூரிட்டிஸ், அவங்க பயன்பாட்டுக்கான இடங்கள் அல்லது சமூக பணி ஆற்றுபவர்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள். அனைவருக்குமான சேவைகள், மின்சாரம், எரிவாயு, தண்ணீர் மற்றும் தூய்மை பணிக்கான அமைப்புகள், குளிரூட்டிகள், குப்பை எரிக்கும் வசதி, தண்ணீர் சேமிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்றவற்றுக்கான இடங்கள். சோலார் பேனல் இருக்குன்னு வச்சுங்களேன்,
ரெனியூபிள் எனர்ஜி, அந்த சோலார் பேனலுக்கான இடங்கள். அப்புறம் மேல்மட்ட மற்றும் தரைமட்ட தண்ணீர் தொட்டிகள், மின் மோட்டார்கள், விசிறிகள், கம்ப்ரஸர்கள், குழாய்கள் மற்றும் பொது பயன்பாட்டுக்காக நிறுவப்பட்டுள்ள அமைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து உபகரணங்கள், இதெல்லாம் வந்து பொது இடங்கள் மற்றும் பொது வசதிகள் தான். சொத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து சமூக வசதிகள், ஜிம்மு அல்லது ஒரு பிளே கிரவுண்டு, அந்த மாதிரி இருக்க அனைத்து சமூக வசதிகள், சொத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்காக விடப்பட்ட பொது உபயோகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகள். இதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் பிளேசஸும் இருக்கலாம். சில பேருக்கு அது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கலாம், அது இதுல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இடத்த ஒதுக்கிப்போம். அந்த இடத்துல வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இட் இஸ் எ காமன் பிளேஸ் ஒன்லி. அது ஒரு ஆளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு பொது இடம். அதுதான் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். பிரிவு 2 பொது செலவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, குடியிருப்பு உரிமையாளர்களுக்காக செலவுகள் என்று சங்கத்தால் மதிப்பீடு செய்யப்பட்ட அனைத்து தொகைகள். அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க அல்லது உரிமையாளர்கள் அவர்களுக்காக செய்யப்படுகின்ற அனைத்து செலவுகளும், அந்த செலவுகளை எல்லாத்தையும் சங்கத்துல சொல்லணும். இது எல்லாம் வந்து பொது செலவு தான் அப்படின்னு அவங்க சொல்லணும். சொன்னாங்கன்னா அது எல்லாமே பொது செலவு தான். பொது இடங்கள் மற்றும் வசதிகளின் நிர்வாகம், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி கொஞ்சம் ஒரு ஏரியா இருக்கு, ஓப்பன் ஸ்பேஸ், அதை நீட்டா கூட்டி காலையில பெருக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பொது செலவு தான். அப்புறம் பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ், பழுது பார்த்தல், ரிப்பேர் ஏதாவது இருந்தால் பார்க்கறது அல்லது மாற்றுவதற்கான செலவுகள், அது எல்லாமே வந்து பொது செலவு தான். சங்கம் அல்லது குடியிருப்பு உரிமையாளர்களின் கோரிக்கைகளை செயல்படுத்துவதற்காக சங்கத்தால் செய்யப்படுகின்ற சட்டபூர்வமான செலவுகள், இதுக்காக லீகல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாம். சங்கத்தினால் பொது செலவுகள் என்று தீர்மானிக்கப்பட்ட செலவுகள். ஸோ இந்த செலவு பொது செலவு அப்படின்னு சங்கம் தீர்மானம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அந்த செலவு எல்லாருக்கும் பொதுவான செலவு தான். இந்த சட்டத்தின் கீழ் அல்லது துணை விதிகளின் கீழ் பொது செலவுகள் என்று அறிவிக்கப்பட்ட செலவுகள் அனைத்துமே வந்து பொது செலவுகள் தான். பிரிவு 2 துணை பிரிவு கே, காமன் ப்ராஃபிட், பொது லாபம் அப்படிங்கிறது என்ன? ஒருவேளை இந்த பிளாட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வருது, ஏதாவது ஒரு பொருளை விற்கிறோம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னாக்க அது அதான் பொது லாபம் அப்படிங்கிறது. இந்த பொது இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்ட வருமானம், வாடகை மற்றும் பிற வருவாய்கள் ஆகியவற்றில் இருந்து பொது செலவுகளை கழித்த பிறகு இருக்கும் நிகர லாபம் ஆகும். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இன்கம் வருது, அல்லது அதுல இருந்து ஒரு வாடகை வருது, ஒரு காமன் பிளேஸ்ல இருந்து எல்லாம் காய்கறி எல்லாம் விற்கிறாங்க, அல்லது வெண்டார்ஸ் வராங்க அப்படின்னாக்க அந்த வெண்டார்ஸ்ல இருந்து ஒரு ரெண்ட் வாங்குறோம். அந்த ரெண்ட்டுங்கிறது வந்து ஒரு இன்கம். அந்த இன்கம்ல மற்ற செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத எடுத்துட்டோம்னா அது பொது லாபம் எனப்படும். கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அதிகார அமைப்பு என்றால் இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக இவ்வாறு அரசாங்கத்தினால் குறிப்பிடப்பட்ட அதிகாரி அல்லது அமைப்பு ஆகும். அவசியம் என்று கருதினால் அரசாங்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகார அமைப்புகளையும் குறிப்பிடலாம். ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இருக்கலாம், அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியும் அரசாங்கம் சொல்லலாம். டிக்ளரேஷன் அல்லது பிரகடனம், பிரகடனம் என்பது இந்த சட்டத்தின் பிரிவு 4 கீழ் செய்யப்பட்ட அறிவிப்பை குறிக்கின்றது. பிரிவு 2 துணை பிரிவு எண், டெவலப்மெண்ட் அல்லது உருவாக்கம் என்றால் இந்த சொல்லினுடைய இலக்கண மாறுபாடுகள் மற்றும் இதன் வேர்ச்சொல்லின் அடிப்படையில் பிறந்த அனைத்து சொற்களையும் சேர்த்து அசையா சொத்தினை உருவாக்குதல் அல்லது நிலத்தின் மேல், நிலத்தின் கீழ் அல்லது நிலத்தின் மேல் பொறியியல் அல்லது பிற செயல்களை மேற்கொள்ளுதல், இதுதான் வந்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது நிலம் அல்லது அசையா சொத்துக்களில் பெரிய மாற்றங்களை செய்தல் மற்றும் மீள் உருவாக்கம், திரும்ப கட்டுறது, அது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வரையறைக்குள் வரும். அடுத்து ஃபெடரேஷன், ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டமைப்பு. துணை விதிகளின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட அமைப்புக்கு கூட்டமைப்பு என்று பெயர். ஃபார்ம் அல்லது படிவம், இது விதிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஃபார்ம், அதை குறிக்கிறது. கவர்மெண்ட், அரசாங்கம் என்பது இங்க இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் என்பது மாநில அரசாங்கத்தையே குறிக்கும். 2R லிமிடெட் காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், வரையறுக்கப்பட்ட பொது இடங்கள் மற்றும் வசதிகள். குறிப்பிடப்பட்ட குடியிருப்பு உரிமையாளரின் பயன்பாட்டுக்காக, மற்றவர்களின் பயன்பாட்டுக்கு இல்லை, ஒதுக்கப்பட்ட பொது இடங்களையும் வசதிகளையும் குறிக்கும். உதாரணம் பால்கனி இருக்கு. பால்கனி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக பால்கனி இருக்கும். அது பொது இடம் தான், ஆனால் அது வந்து அந்த பர்டிகுலர் அபார்ட்மெண்ட் ஓனர் தான் யூஸ் பண்ண முடியும், அது மற்றவர்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லை. வாகன நிறுத்துவிடம், பால்கனி, வராந்தா, குடியிருப்புக்கு சொந்தமான மொட்டை மாடி பகுதி, இதெல்லாம் வந்து வரையறுக்கப்பட்ட பொது இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. லோக்கல் அத்தாரிட்டி அல்லது உள்ளூர் ஆட்சி அமைப்பு, இது என்ன அப்படின்னு கேட்டால் முன்னாடி இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கும் ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நகராட்சி மன்றம். தமிழ்நாடு ஊராட்சி மன்றங்கள் சட்டம் 1994 கீழ் அமைக்கப்பட்ட ஒரு கிராம பஞ்சாயத்து. இது எல்லாமே வந்து
லோக்கல் அத்தாரிட்டி அல்லது உள்ளூர் ஆட்சி அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன. பிரிவு 2 துணை பிரிவு டி திட்ட வரைவு அல்லது ஒரு பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்காக பொருத்தமான அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்ட வரைவு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போடுறோம், இதுல இந்த ப்ராஜெக்ட் பிளான் எல்லா வார்த்தையுமே வந்து திட்டம் மொழிபெயர்க்கிறதுல ஒரு பிரச்சனை இதுதான். அப்ப நம்ம பிளான்ங்கிறது வந்து திட்ட வரைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேப்பர்ல இருக்கு. ஒரு ப்ராஜெக்டை பத்தி ஒரு பேப்பர்ல சொன்னா அது பிளான். அந்த பிளான் அல்லது திட்ட வரைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குவதற்காக, ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக ஒரு பொருத்தமான அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட திட்ட வரைவு பிளான். அதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்றோம். பிரெஸ்கிரைப்டு அப்படின்னா என்னன்னு கேட்டால் வகுத்துரைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் வகுத்துரைக்கப்பட்ட என்று பொருள். ப்ராஜெக்ட் அல்லது திட்டம். திட்டம் என்றால் புதிய கட்டிடம் ஒன்றை உருவாக்குதல் அல்லது இருக்கின்ற கட்டிடத்தை முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியையோ மேம்படுத்துதல். இதுக்கு பேர் திட்டம் அப்படின்னு பேர். தட் இஸ் கால்டு ப்ராஜெக்ட். அடுத்தது ப்ரமோட்டர். ப்ரமோட்டர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டாக்க, திட்ட முனைவர். அவங்க தான் வந்து முதல்ல வந்து இந்த திட்டத்தை முன்மொழிகிறாங்க. இதுக்கு உண்டான இடத்தை வாங்குறது, அதுக்கு உண்டான அப்ரூவலை வாங்குறது, அதுக்கு உண்டான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பிளான் போடுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, இதெல்லாம் செய்கிறவங்க தான் வந்து ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுபவர் அல்லது உருவாக்குபவர் அல்லது பிறரை கொண்டு கட்டுவிப்பவர். ஒருத்தர் அவரே கட்டலாம், இல்லை சில பேர் என்ன பண்ணலாம், இடத்த பார்த்துட்டு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு என்ன ஒரு கம்பெனி வச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பிறரை கொண்டு கட்டுவிப்பவர் அல்லது முன்பே இருக்கும் கட்டிடத்தை அல்லது அதன் ஒரு பகுதியை மேம்படுத்துபவர். பெரிய எல்லாருமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான். ஒரு உருவாக்க குழுமம் அல்லது பொது அமைப்பு தன் வசம் உள்ள நிலத்திலோ அல்லது அரசாங்கத்தால் தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி இருந்தால் அந்த அமைப்பு, அதுவும் ப்ரொமோட்டர் தான். இப்போ ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்தா அவங்களும் வந்து ப்ரொமோட்டர் தான். வீடு கட்டும் சங்கம் ஒன்று தனது உறுப்பினர்களுக்காக அல்லது கட்டிடம் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக வீடுகளை கட்டி கொடுத்தால் அந்த சங்கம், அதுவும் வந்து ப்ரொமோட்டர் தான். இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குகிறவரும் அல்லது முன்பே இருக்கும் கட்டிடத்தை குடியிருப்பாக மாற்றுபவரும் அதனை விற்கும் ஒருவரும் வேறுபட்டவர்களாக இருந்தால், ஸோ பில்டிங் போட்டு கட்டுறது ஒருத்தர், அதை விற்கிறது வேற ஒருத்தர் அப்படி இருந்தால் அவர்கள் இருவருமே ப்ரொமோட்டர்கள் என்றுதான் அழைக்கப்படுவார்கள். ஸோ போத் ஆர் கால்டு ப்ரொமோட்டர்ஸ் ஒன்லி. அடுத்து 2x ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்க அங்கே சொத்துன்னு தான் நம்ம சொல்றோம். ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பில்டிங், அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். சொத்து என்றால் எந்த இடத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டங்களில் திட்டங்கள் கட்டப்படுகின்றனவோ அந்த நிலப்பரப்பு, ஃபேசஸ், ஒன்று அல்லது 2 3 ஃபேஸ்ல அங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துக்கு பேரு ப்ராப்பர்ட்டி அல்லது சொத்து அப்படின்னு பேரு. சைட் ஏரியா திட்ட நிலப்பரப்பு என்றால் இந்த திட்ட வரைவின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள முழு நிலப்பரப்பையும் குறிக்கும். திட்ட நிலப்பரப்பு என்றால் திட்ட வரைவின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள முழு நிலப்பரப்பையும் குறிக்கும். 2z சொசைட்டி அல்லது சங்கம் என்பது அசோசியேஷன் பார்த்தோம். அசோசியேஷனும் சங்கம் மொழிபெயர்க்கிறோம், சொசைட்டியும் சங்கம் மொழிபெயர்க்கிறோம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளில் செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அதுதான் சங்கம் எனப்படும். அதில் பன்மாடி குடியிருப்பில் வசிக்கும் குடியிருப்பவர்களின் உரிமையாளர்களில் 3/2 பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும். 3/2 பங்கு பேர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 அல்லது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் இந்த சங்கம் பதிவு பெற்றிருக்க வேண்டும். AA சப்சீக்வெண்ட் அபார்ட்மெண்ட் ஓனர் குடியிருப்பின் அடுத்த உரிமையாளர். ஒரு உரிமையாளர் இருக்காரு, அவர் அந்த குடியிருப்பு இன்னொருத்தட்ட வித்துட்டு போகலாம். அப்படி வித்துட்டு போனாருனாக்கா அடுத்து வாங்குறவர் வந்து சப்சிக்வெண்ட் அபார்ட்மெண்ட் ஓனர், அடுத்த உரிமையாளர் ஆகிறார். ஒரு குடியிருப்பை விலைக்கு வாங்கும் நபர் அல்லது 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் குத்தகைக்கு எடுத்துக்கொள்பவர் அல்லது குடியிருப்பின் சொந்தக்காரர்களிடமிருந்து மரபு உரிமையாக பெறுபவர். அப்பா பிள்ளை இருக்கலாம், அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைக்கு அது உரிமையாகும். அதனால அவர் வந்து சப்சிக்வெண்ட் அபார்ட்மெண்ட் ஓனர் அப்படிதான் அழைக்கப்படுகிறார். ஸோ இதுவரைக்கும் எல்லா டெஃபினிஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. பிரிவு 2ல எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து அபார்ட்மெண்ட் டு பி ஹெரிட்டபிள் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள். இது செக்ஷன் 3. இந்த அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது வந்து பரம்பரையா ஒருத்தருக்கு வரக்கூடிய சொத்து. நிலம் எப்படி ஒருத்தருக்கு ஒரு அப்பா போனார்னா அவருக்கு பின்னாடி வர பிள்ளையோ அல்லது அவருடைய வாரிசுகளோ அவங்க எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு திறந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய வாரிசுகள், அவருக்கு பின்னாடி வர்ற அந்த வாரிசுகள் வந்து அதை உரிமை கொண்டாடலாம். ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பும் அதனுடைய உரிமையாளருக்கு சொந்தமானது, அவருக்கு அது பிரத்யேகமான உரிமை இருக்கு. அது அவருடைய உடைமையாகும், அது அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஒரு குடியிருப்பு பொது இடங்கள் மற்றும் வசதிகளில் உள்ள பிரிக்கப்படாத பங்கையும் சேர்த்து நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின் கீழும் பரம்பரையான மாற்றத்தக்க அசையாத சொத்தாகும். ஸோ இட் இஸ் அசையாத சொத்து, அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பரம்பரையா ஒருத்தருக்கு வந்து கொண்டு இருப்பது டிரான்ஸ்ஃபரபிள் மாற்றத்தக்க சொத்து ஆகும்.
குடியிருப்போ அல்லது அதற்கு உரித்தான பிரிக்கப்படாத பொது இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை எந்த காரணத்தை முன்னிட்டும் பங்கு போடவோ அல்லது மேலும் பிரிக்கவோ இயலாது. ஸோ இதை மேலும் டிவைட் பண்ணலாம் முடியாது. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அபார்ட்மெண்ட்டோட வாரிசு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பாதி இன்னொருத்தருக்கு பாதி, அப்படி பாதி பாதியா பிரிக்க முடியுமானா அப்படி பிரிக்க முடியாது. ஸோ குடியிருப்போ அல்லது அதற்கு உரித்தான பிரிக்கப்படாத பொது இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை எந்த காரணத்தை முன்னிட்டும் பங்கு போடவோ அல்லது மேலும் பிரிக்கவோ முடியாது. provided that no apartment or its undivided interest in the common areas and facilities shall be partitioned or subdivided for any purpose whatsoever. இது பிரிவு 3. பிரிவு 4 டிக்ளரேஷன். இந்த பிரகடனம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது இதான் வருது டிக்ளரேஷன். இந்த பொருத்தமான அதிகார அமைப்பு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதாக சான்றிதழ் வழங்கிய 90 நாட்களுக்குள். ஸோ ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டீங்க, உங்க ப்ராஜெக்ட் ஓவர் அப்படின்னு சொன்னாக்க பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் வரணும். அந்த சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு ஒரு பொருத்தமான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அதிகார அமைப்பு கிட்ட இருந்து நம்ம அந்த சான்றிதழை வாங்கினோம். அது வாங்கி 90 நாட்களுக்குள் புரமோட்டர் அல்லது அந்த கட்டிடத்தில் இருக்கும் குடியிருப்பு உரிமையாளர்களில் பெரும்பான்மையோர் வகுத்துரைக்கப்பட்ட படிவத்தில் பிரகடனம் ஒன்றை பொருத்தமான அதிகார அமைப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். இதற்கான கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும். அதுக்கான ஃபீஸ் என்னவோ அதையும் கொடுக்கணும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளுக்கு முன்பே கட்டப்பட்ட கட்டிடங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளில் இருந்து 180 நாட்களுக்குள் இந்த படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ இது யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஒன்று ப்ரொமோட்டர் கொடுக்கணும் அல்லது அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ்ல மெஜாரிட்டியான பீப்புள் அவங்க சேர்ந்து கொடுக்கணும். துணை பிரிவு 2(1) கீழ் பிரகடன படிவத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரியின் கீழ்காணும் விஷயங்களை உறுதி செய்வதற்காக தேவையான விசாரணையை நடத்தலாம். ஸோ இந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க அந்த டிக்ளரேஷன் வாங்கிட்டு அவர் சில விஷயங்களுக்கான ஒரு விசாரணை நடத்தலாம். குறிப்பிட்ட சொத்து இந்த சட்டத்தின் கீழ் வருகிறதா அப்படிங்கிறத முதல்ல என்ஷூர் பண்ணணும். அடுத்தது அளிக்கப்பட்ட பிரகடனம் முறையாக இருக்கிறதா, கொடுத்திருக்கிற டிக்ளரேஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கப்பட்ட பிரகடனம் முறையாக இருக்கிறது என்று திருப்தி அடைந்தால் அதனை ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக அதன் மேல் கையெழுத்திட்டு முத்திரையிட்டு அதனை வழங்கியவருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். பிரகடனத்தின் ஒரு நகலை தமது அலுவலகத்தில் அவர் வச்சுக்கலாம். அடுத்தது 4.4 தகுதி பெற்ற அதிகாரியின் பரிசீலனையின் போது பிரகடனம் முறையாக இல்லை என்பது கண்டறியப்பட்டால், ஒருவேளை இந்த டிக்ளரேஷன் கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அதாவது முறையா இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த சட்டம் அல்லது இதன் விதிமுறைகளின் தேவைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னாக்க அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை நிவர்த்தி செய்து 30 நாட்களுக்குள் மீண்டும் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இந்த டெஃபிஷியன்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க, அது இன்னும் 30 நாட்களுக்குள்ள திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் அவர் திருப்பி கொடுத்துடலாம், டிக்ளரேஷனை திருப்பி கொடுத்துடலாம். பிரிவு 5 அமெண்ட்மெண்ட் ஆஃப் டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் கொடுத்தோம் இல்லையா, இந்த டிக்ளரேஷனை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமா திருத்தலாம். எந்தெந்த நேரங்களில் திருத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பிரிவு 5 சொல்கிறது. பிரகடனத்தை திருத்துதல். பிரிவு 4 துணைப்பிரிவு 3 அல்லது பிரிவு 10 துணைப்பிரிவு 1 கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பிரகடனம் கீழ்காணும் சமயங்களில் திருத்தப்படலாம். இந்த பிரகடனத்தில் நிஜமான தவறுகள் எதுவும் காணப்பட்டால் அதை திருத்திக் கொள்ளலாம். பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதில் குறிப்பிடப்பட்ட சொத்தின் அல்லது அதன் ஒரு பகுதியின் விவரிப்பில் அல்லது இயற்கை தன்மைகள் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க அப்ப எக்ஸ்டெண்ட் பண்ண திரும்ப அதில் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக அந்த மாற்றத்திற்காக வேண்டுமானால் திருத்தலாம். பிரிவு 13 கீழ் மீள் உருவாக்கம் செய்ததன் விளைவாக திருத்தம் தேவைப்பட்டால், திரும்ப ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது அதுல கரெக்ஷன் தேவைப்பட்டால் அதுக்காகவும் செய்யலாம். இந்த காரணங்களுக்காக அந்த டிக்ளரேஷன் நாம அமெண்ட் பண்ண சொல்லலாம். பிரகடனத்தில் திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பம் பகுத்துரைக்கப்பட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள் அதற்கான கட்டணத்துடன் உரிய அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ இதுக்கும் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணணும். பிரிவு 6 பைலாஸ் அல்லது துணை விதிகள். ஒவ்வொரு திட்டமும், அதாவது ஒரு பன்மாடி குடியிருப்பு அப்படிங்கிறதும் அங்குள்ள சங்கத்தின் துணை விதிகளின்படி நிர்வகிக்கப்படும். துணை விதிகளில் கீழ்காணும் விஷயங்கள் இருக்க வேண்டும். அந்த பைலாஸ் படிதான் அந்த ஒரு சங்கமும் நடைபெற வேண்டும். அந்த பைலாஸ் அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, சங்கத்தை அமைப்பதற்கான வழிமுறைகள் எப்படிலாம் அந்த சங்கத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு, குடியிருப்பு உரிமையாளர்களிலிருந்து நிர்வாக குழுவின் மேலாளர்களை தேர்ந்தெடுப்பது, நிர்வாக குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை, எத்தனை பேர் அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆண்டும் நிர்வாக குழுவிலிருந்து விலக வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன், ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் விலகிக் கொள்வார்கள், புதிதாக ஆட்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள். குழுவுக்கு உள்ள அதிகாரங்களும் கடமைகளும், அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ், குழுவின் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய கௌரவ ஊதியம் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க இதுக்காக வேலை கேட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஏதாவது சமயத்தில் கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுக்க வேண்டியதுதான்.
குழுவின் உறுப்பினர்களை நீக்குவதற்கான வழிமுறைகள். செயலாளர் அல்லது மேலாளர் ஒருவரின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள குழுவுக்கு உள்ள அதிகாரம். அத்தகைய செயலாளர் அல்லது மேலாளருக்கு செக்ரட்டரி அல்லது மேனேஜர் அவருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் பணிகள். இது எல்லாத்தையும் பத்தி இந்த பைலால சொல்லணும். குடியிருப்பு சொந்தக்காரர்களின் கூட்டம். கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இந்த கோரம் எவ்வளவு பேர் இருந்தாதான் வந்து இந்த மீட்டிங் செல்லும் அப்படிங்கிறதுக்கான கோரம். அந்த கோரம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அந்த இது சங்கத்துல அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிர்வாக குழு மற்றும் சங்கத்தின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்க தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுத்தல். ஸோ கூட்டம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு ஒருத்தருடன் இல்லையா, அவர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? பொது இடங்களை பராமரித்தல், பொது வசதிகளை பழுது பார்த்தல் மற்றும் புதிதாக மாற்றுதல் மற்றும் அவற்றுக்கான செலவுகளை வழங்குதல், இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டிஸ். பொது செலவுகளில் ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரும் தர வேண்டிய பங்கினை வசூல் செய்தல். ஸோ ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ஓனரும் என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்றது, இது வந்து அவங்களுடைய வேலை. தேவைப்பட்டால் ஒரு கூட்டமைப்பினை உருவாக்கும் முறைகள். ஃபெடரேஷன், ஒரு 4-5 சங்கங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம். அப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது. சொத்தினை நிர்வகிப்பதற்கு தேவையான இதர விஷயங்கள். 6 துணைப்பிரிவு 3 பிரிவு 4(3) கீழ் செய்யப்பட்ட பிரகடனம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் குடியிருப்பு உரிமையாளர்களில் பெரும்பான்மையோர் இணைந்து துணைப்பிரிவு 2 படி துணை விதிகளை உருவாக்கி அதனை தகுதியுள்ள அதிகாரியிடம் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, அந்த அத்தாரிட்ட கொடுத்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ். ஸோ அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களின் சங்கத்தை அமைத்தல். துணை விதிகளை தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் பதிவு செய்த பிறகு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் துணை விதிகளின் படி அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களின் சங்கத்தை உருவாக்க வேண்டும். இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளன்று நடைமுறையில் உள்ள கட்டிடங்களை பொறுத்தவரை ஒரு கட்டிடத்திற்கு ஒரு சங்கம் இருந்தால் அத்தகைய சங்கம் இச்சட்டத்தின் கீழ் அந்த கட்டிடத்தின் சங்கமாக கருதப்படும். ஸோ புதுசா கட்டுறதுக்கு நம்ம சங்கத்தை உருவாக்க வேண்டும். பழைய கட்டிடங்கள்ல சங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவது இந்த நாளுக்கு முன்னாடியே இருக்கிற கட்டிடங்களா இருந்தால் அங்கு சங்கம்னு ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த சங்கத்தை அப்படியே இந்த கட்டிடத்தின் சட்டத்தின் கீழ் நம்ம சங்கமாக கருதி கொள்ளலாம். காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். பொது இடங்களும் வசதிகளும். ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரும் பொது இடங்கள் மற்றும் பொது வசதிகளில் பிரிக்கப்படாத ஒரு பங்குக்கு உரிமை படைத்தவர் ஆவார். ஸோ ஒரு பேசேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேசேஜில் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து எல்லா அபார்ட்மெண்ட் ஓனர்ஸுக்கும் ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம பிரிச்சு இந்த ஏரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அது வந்து காமன் ஃபெசிலிட்டியா இருக்கு. அதனால அவருடைய குடியிருப்பின் தரைப்பரப்பு மற்றும் மொத்த குடியிருப்புகளின் தரைப்பரப்பு எனும் விகிதத்தில் அந்த ரேஷியோவில் அவருக்கு அதுல டிவைட் பண்ணி ஒரு ஷேர் கிடைக்கும். பொது இடங்கள் மற்றும் பொது வசதிகளில் உள்ள பிரிக்கப்படாத பங்கு அந்த குடியிருப்பில் இருந்து வேறுபட்டது அல்ல. அதனை பிரிக்கவோ தடுக்கவோ அல்லது மேலும் பாகங்கள் போடவோ இயலாது. அது அந்த குடியிருப்புடன் இணைத்து கொடுக்கப்பட்டதாகவே கொள்ள வேண்டும். ஸோ உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேசேஜ் இருக்கு, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அதுதான் வழி. 2 வீட்டு தாண்டி 3வது வீடு உங்க வீடு. அப்ப 2 வீட்டுக்கு வழியா தாண்டி தான் நீங்க உள்ள வரணும். அப்ப 2 வீட்டு வழியா வரும்பொழுது அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தப்பட்டது தான். அது உங்களுக்கு சொந்தப்பட்டதுன்னு தனியா பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கலையே தவிர அது இல்லாம நீங்க இருக்க முடியாது. அது சேர்த்துதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு உண்டான ஒரு பொது இடம் தான். ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரும் தனக்கென ஒதுக்கப்பட்ட பொது இட பங்கு அல்லது வசதிகளை அது எந்த நோக்கத்துக்காக அளிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஒரு காமன் பேசேஜ் இருக்கு, அந்த காமன் பேசேஜில் ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறாருன்னு வச்சுப்போம். அது எப்படி நியாயமா இருக்கணும்? இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அவருக்குன்னு அது வந்து அலாட் ஆகல, எல்லாருக்கும் அது காமனா இருக்கு. அது இருந்தாலும் அவருக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு, இருந்தாலுமே வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதை அவர் வந்து ஆக்கிரமிக்க முடியாது. அது எந்த நோக்கத்துக்காக அளிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற உரிமையாளர்களின் எல்லைகளை ஆக்கிரமிப்பதோ சட்டப்படியான உரிமைகளை பாதிக்கவோ கூடாது. 8 துணைப்பிரிவு 3 பொது இடங்கள் மற்றும் வசதிகளை பராமரிப்பது, பழுது பார்ப்பது மற்றும் மாற்றுவது, அவற்றை கூட்டுவது, அதாவது அடிஷனலா ஏதாவது பண்றது அல்லது மேம்படுத்துவது போன்ற பணிகள் அனைத்தும் துணை விதிகளின் படியே மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பைலாஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதன்படிதான் இது எல்லாத்தையும் செய்யணும். கம்ப்ளைண்ட்ஸ் வித் பைலாஸ். இந்த பைலாஸ் வந்து எல்லாரும் ஒபே பண்ணணும், எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 9வது பிரிவு. 9.1 ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரும் துணை விதிகளில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். துணை பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள துணை விதிகளை எந்த ஒரு குடியிருப்பு உரிமையாளராவது ஏற்று நடக்க தவறினால் அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம்?
அப்படின்னு கேட்டா அவர் ஏதாவது கொடுக்க வேண்டிய தொகைகள் இருந்ததுன்னா அதை வசூல் பண்றது, இல்ல அவர் ஏதாவது ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த நஷ்டத்தை அவரை ஈடுகட்ட சொல்றது, அல்லது உடனடியாக அதுக்கு உண்டான ஒரு நிவாரணத்தை அவரிடமிருந்து கேட்டு வசூல் பண்ணுவது, அல்லது இரண்டுமோ கூட செய்யலாம். நஷ்டத்தை வாங்கலாம், அந்த நிவாரணத்தையும் அவர்கிட்ட கேட்டு வாங்கலாம். இந்த நஷ்டம் அவர் சங்கத்துக்கும் செய்திருக்கலாம். பொதுவான ஒரு சொத்தை ஒருத்தர் டேமேஜ் பண்ணிட்டார் அப்படின்னாக்க அது சங்கத்துக்கும் உண்டான நஷ்டம். அதனால அது சங்கம் வசூல் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்காரு, அவருடைய ஒரு சொத்தை நஷ்டம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாங்க, அவருக்காக அதை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதுல யாருக்கு இந்த தொகை செலுத்தப்பட வேண்டுமோ அவருக்கு அதை வாங்கி கொடுத்துடலாம். 9(3) சொத்து பரிமாற்ற சட்டம் 1882 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அல்லது நடைமுறையில் உள்ள வேறொரு சட்டம் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்ளாது அடுத்து வரும் குடியிருப்பு உரிமையாளர் இந்த பிரகடனம் மற்றும் துணை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். ஸோ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த சப்சிக்வெண்ட் ஓனர் ஒருத்தர் வர்றாரு. சப்சிக்வெண்ட் ஓனர்னு நம்ம சொன்ன ஒருத்தர் விற்கிறாரு, அவர்கிட்ட ஒருத்தர் வாங்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் சப்சிக்வெண்ட் ஓனர். அல்லது பரம்பரையா வராரு, ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு பின்னாடி அவருடைய பையன் வாங்கிறாரு அதை, அப்படின்னா அது சப்சிக்வெண்ட் ஓனர். இந்த சப்சிக்வெண்ட் ஓனர் அங்க இருக்கிற அந்த பைலாஸ் அதுக்கு இவர் கட்டுப்பட்டவர். அந்த பிரகடனம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் அங்க உருவாக்கப்பட்ட சங்கத்தினால் உருவாக்கப்பட்ட பைலாஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் அவரும் கட்டுப்பட்டவர் தான். கட்டுப்பட்டுதான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வர்றதுக்கு சம்மதிக்கிறார். பிரிவு 10 ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் கூட்டமைப்பை உருவாக்குதல். ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சொத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்கள் இருந்தால் அத்தகைய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம். அந்த சொத்தில் இருக்கும் பொது இடங்கள் மற்றும் வசதிகளை துணை விதிகளுக்கு இணங்க பராமரிப்பதும் மேலாண்மை செய்வதும் இதன் நோக்கமாகும். ஒவ்வொரு சங்கத்தினாலும் தங்களிடம் இருக்கும் பொது இடம் மற்றும் வசதிகள் என்று அறிவிக்கப்பட்ட அனைத்தும் கூட்டமைப்பின் ஒன்றிணைந்த பொது இடங்கள் மற்றும் வசதிகள் என்று கருதப்படும். ஸோ இப்போ ஒரு 2 சங்கம் இருக்கு, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அதுக்குள்ள ஒரு 400 வீடு இருக்கு. அப்போ 200 வீடுகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு, இன்னொரு 200 வீடுகளுக்கு ஒரு சங்கம் இருக்கு. ஸோ இந்த 200 வீடுகள் கொண்ட சங்கத்துக்கு கொஞ்சம் பொது இடங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த 200 வீடுகள் கொண்ட ஒரு சங்கத்துக்கு கொஞ்சம் பொது இடங்கள் இருக்கு. இப்போ இந்த 2 பொது இடங்களை ஒன்னாக்கி ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த 2 பொது இடங்களை ஒன்னாக்கி 2 பேரும் அனுபவிச்சுக்கலாம். இதுதான் சொல்லப்படுகிறது. அனைத்தும் கூட்டமைப்பின் ஒன்றிணைந்த பொது இடங்கள் மற்றும் வசதிகள் என்று கருதப்படும். இதற்காக கூட்டமைப்பு வகுத்துரைக்கப்பட்ட வடிவத்தில் அறிவிப்பு ஒன்றை, அதாவது டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். அறிவிப்பு படிவம் ஒன்றினை உரிய கட்டணத்துடன் தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது பிரிவு 10. துணை பிரிவு 1 கீழ் அளிக்கப்பட்ட பிரகடனத்தை பெற்றுக்கொண்ட தகுதி வாய்ந்த அமைப்பு கூட்டமைப்பினால் அளிக்கப்பட்ட பிரகடனம் துணை விதிகளின்படியும் முறையானதாகவும் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள தேவையான விசாரணையை மேற்கொள்ளலாம். ஸோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்பவும் செய்யலாம். இந்த பிரகடனம் முறையாக செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொண்ட அதிகார அமைப்பு தானது ஏற்றுக்கொண்டது குறித்து குறிப்பினை அந்த பிரகடனத்தில் எழுதி அக்செப்டட் அப்படின்னு அதை எழுதி கொடுத்துருவாங்க. கையொப்பமிட்டு முத்திரையும் பதித்து அதனை கூட்டமைப்புக்கு அனுப்புவதுடன் அதில் ஒரு நகலை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்துக் கொள்ளும். துணைப்பிரிவு 4. இந்த பிரகடனத்தை பரிசீலனை செய்த அதிகார அமைப்பு இது சட்டத்தின்படி செய்யப்படவில்லை என்றோ அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளின்படி இல்லை என்றோ அல்லது துணை விதிகளின்படி செய்யப்படவில்லை என்றோ கருதினால் அதில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்து அதனை 30 நாட்களுக்குள் திருப்பி அனுப்புமாறு கூட்டமைப்புக்கு அறிவுறுத்தலாம். திரும்பி அவங்களே கொடுத்து இது எல்லாத்தையும் டெஃபிஷியன்சி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே திரும்ப கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சட்டத்தில் இருக்கிற மீதி பிரிவுகளை நாம் அடுத்த உரையில் விரிவாக காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.